எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது கேடி டெக் தமிழ். நான் உங்கள் கபில் தேவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் குழந்தைகள் ஆபாச வீடியோ பார்த்தது மட்டும் இல்லை, அப்லோட் பண்ண ஒருத்தரை இன்றைக்கி போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். குழந்தைகள் ஆபாச வீடியோவை ஆன்லைனில் அப்லோட், டவுன்லோட், ஷேர் ஈவன் நீங்கள் பார்த்தா கூட அது கண்டிப்பாக தப்பு தான், அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே நான் இதை சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் பண்ண ஒருத்தரை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தரை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருச்சியில் பாலக்கரை போலீஸ் அந்த ஏரியாவில் குழந்தைகள் ஆபாச வீடியோவை ஃபேஸ்புக்கில் எப்படி சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதுமா இருந்திருக்காரு. இவரோட பேர் கிறிஸ்டபர். இவர் ஒரு ஏசி மெக்கானிக். இவர் இதை ஒரு ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காரு. அந்த ஃபேக் அக்கௌண்ட்டோட நேம் நிலவன், ஆதவன், இப்படி 3 அக்கௌண்ட், 1 இல்லை 2 இல்லைங்க, 3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி இவர் அப்லோட் பண்ண அண்ட் ஷேர் பண்ண குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோ உண்மையாக இருந்துச்சுன்னா போஸ்கோ சட்டத்தின்படி இவர் 3லேருந்து 7 வருஷம் கண்டிப்பாக ஜெயிலில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இவரை கொண்டு போய் கோர்ட்டில் போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே 15 days ரிமாண்டில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி விசாரிக்கிறப்போ ஒரு உண்மை வெளில வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஜஸ்ட் ஒரு 3 அக்கௌண்ட்டோடு நிற்காமல் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்காரு மெசஞ்சரில். இந்த மெசஞ்சரில் 100கணக்கான பேர் இந்த குரூப்பில் இருந்திருக்காங்க. அதில் பல பேர் இந்த வீடியோவை அப்லோட், டவுன்லோட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுமா இருந்திருக்காங்க. அவங்களையும் இப்போ போலீஸ் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாருமே சென்னையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா திருச்சியில் இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவர் மூலியமாக இருக்கிற சோர்ஸை வச்சு இப்போ இன்னும் பல பேரை இவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது யதார்த்தமாக ஏதோ ஒரு குரூப்பில் ஆட் ஆயிருந்தீங்க அப்படின்னாலோ அதுலேருந்து ரிமூவ் ஆயிருங்க. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலோ அவங்களும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இப்போ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண ஒருத்தன் ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டான், நிச்சயம் இல்லை. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேஃபாக உங்களுக்கு தெரியாத எல்லாரையுமே அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் பிளாக் பண்ணிடுங்க. அதாவது அந்த அக்கௌண்ட் வந்து டேஞ்சரான அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சால் பிளாக் பண்ணிடுங்க, ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும்ல, அதை ஒரு அடி அடிச்சுட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.